வெல்கம் டு வியா வர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனல். எழுத்தாளர் வியா வர்ஷினி எழுதின அக்னி தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 16. விழியை எழுப்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடனே ஆதி விழியின் அருகில் செல்ல வெண்பா அவளது செல்லிற்கு கால் செய்தாள். ஃபோன் ரிங் ஆகும் சத்தத்தில் விழிக்கு தூக்கம் கலைய கண்ணை கசக்கி பார்த்தாள். ஆதி கையை கட்டிக்கொண்டு கண்ணாடி தடுப்பில் சாய்ந்து நின்றிருந்தான். விழி எழுந்து நின்று, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்ததால் தொந்தரவு பண்ண வேண்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கே தெரியாமல் தூங்கிட்டேன் என்று சொன்னாள். இட்ஸ் ஓகே, நான் உன்னை எழுப்பலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீயே எழுந்துட்ட. சாரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம், நாளையிலேருந்து உனக்கு டிரைவர் போட்டுக்கலாம் என்று ஆதி கூறினான். இல்லை வேணாம் ஆதி, நீ கிளம்பும்போதே போய்க்கலாம், நான் வெயிட் பண்ணுறேன் என்று அவள் சொல்ல, அதெல்லாம் காத்துட்ருக்க வேண்டாம், நீ தான் வீட்டில் எல்லாருக்கூடையும் ஒட்டிக்கிட்டியே என்று சொல்லிக்கொண்டே காரை ஓட்டினான். சின்ன வயசில் அம்மா அப்பா இருக்கும்போது கலகலப்பாக இருந்தேன், ஆனால் அவங்க போன பிறகு யார்கிட்டையும் ஒட்டுறதில்லை. வெண்பாவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்காக ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்க. கவிதா அம்மா, சங்கரன் அப்பா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னால் பழைய மாதிரி இருக்க முடியல என்று சொல்ல ஆதி காரை நிறுத்தினான். அப்போதுதான் கார் வீட்டில் நிற்பதை பார்த்தாள். அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோமா என்று சொல்லிக்கொண்டே இறங்கினாள். இருவரும் வருவதை பார்த்த பத்மா, ஆதி இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வர, என் மருமகளை ரொம்ப வேலை வாங்குறியா என்று சொல்லிக்கொண்டே, விழி வாடா சாப்பிடலாம் என்று அழைத்து சென்றாள். அம்மா எனக்கு டிஃபன் இல்லையா என்று ஆதி கேட்டான். பத்மா அவனை கண்டு கொள்ளவில்லை. ஆதி சாப்பிட அமர விழி அவனுக்கு பரிமாறினாள். பத்மா விழிக்கு பரிமாறி அவள் சாப்பாட்டில் கை வைத்த பிறகே சென்றார். இருவரும் சாப்பிட்டு விட்டு மாடியறைக்கு செல்ல அகரன் காரிடரில் நின்று ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். விழி ரூமிற்கு வராமல் வெளியே நின்று கொண்டிருக்க, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் என்ன தயக்கம், என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? வலி நிறைந்த வார்த்தைகளுடன் கேட்டான். அவனுடைய வேதனை விழியின் உயிரை வாள் கொண்டு அறுக்க ஆவேசமாக உள்ளே வந்தாள். நான் மது கூட பேசலான்னு வெளியே நின்று எந்த ரூமாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காம தான் பார்த்து 5 நாளில் உங்களை கல்யாணம் செஞ்சு ஒரே ரூமில் தங்க அனுமதிச்சேனா என்று ஆதி முன்னால் வந்து நேர்பார்வை பார்த்து கேட்டாள். ஆதியும் கையை கட்டிக்கொண்டு விழியின் கண்களை பார்க்க, அப்படியே மந்திரத்துக்கு கட்டுண்டவன் போல் ஆழ்கடலில் தத்தளிக்கும் சிறுவனைப் போல இதயம் வேகமாக எகிரி குதித்தது. அவளது அருகில் நின்று, என்ன அவ்வளோ நம்பியா அலர்மா என்று கேட்டான். விழியும் அவனுடைய அருகாமை தந்த பாதுகாப்பில் தலை தானாக ஆமாம் என்று பதிலளித்தது. அதற்கு மேல் ஆதியின் கைகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விழியை அள்ளிக்கொள்ள துடிக்க, பின் தலையை கோதி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். நல்ல வேளையாக கதவு தட்டும் சத்தம் கேட்டது. விழி கனவு கலைந்ததை போல் முழித்து கொண்டிருக்க ஆதி சென்று கதவை திறந்தான். அம்மா கொடுத்து விட்டாங்க என்று பால் ட்ரேயை கொடுத்து விட்டு வேலைக்கார பெண் கனகா சென்று விட்டாள். ஆதி ட்ரேயை வைத்து ட்ராக் பேண்ட், ஆம்கட் ஸ்லீவ்ஸ், டிஷர்ட்டை மாற்றிவிட்டு முடியை கோதிக்கொண்டே வந்தான். அவன் வந்த பிறகு விழி பாத்ரூம் சென்று நைட் ட்ரெஸ்ஸில் வந்தாள். பாலை அருந்திவிட்டு மெத்தையில் படுத்து விட்டான். விழி மெத்தையை ஒட்டியே அந்த பக்கம் இந்த பக்கம் என்று நடந்து கொண்டிருந்தாள். இவளுக்கு என்னாச்சு, இப்படி நடந்துட்டு இருக்கா என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு கழித்து படுத்து அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தான். இளம் ரோஜா வண்ணத்தில் சிறிய வெள்ளை பூக்கள் நிறைந்த நைட் ட்ரெஸ்ஸில் மெழுகு பொம்மை போல் தலைமுடியை விரித்துவிட்டு முகத்தில் படும் கார்குழலை காதோரம் ஒதுக்கி கொண்டு நடப்பவளை ரசித்து கொண்டிருந்தான். அப்போது யதார்த்தமாக திரும்பும்போது அதை அவளும் பார்த்து விட்டாள். ஏதாவது ஹெல்ப் வேணுமா விழி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று நகத்தை கடித்து கொண்டே சொன்னாள். ஐயோ, இவளோட அட்ராசிட்டி தாங்க முடியல என்று முணுமுணுத்து கொண்டே, இவகிட்ட இப்படி கேட்டால் வேலைக்கு ஆகாது என்று எட்டி லைட்டை ஆஃப் செய்தான். திடீரென இருட்டாகவும் ஓரெட்டில் பாய்ந்து ஆதியின் அருகில் பதுங்கி கொண்டாள். இதை சற்றும் எதிர்பாராத ஆதி அவளை தன் கைக்குள் வைத்து கொண்டே, என்னாச்சு விழி? எனக்கு இருட்டுனா பயம் ஆதி. இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு காட்டில் எப்படிடி போன? அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு முனைப்பில் எனக்கு பயம் தெரியல, ஆனால் வீட்டில் கூட நான் லைட் போட்டு தான் தூங்குவேன். அம்மா அப்பா போன பிறகு தனியாக இருட்டில் இருக்கப்போ வீட்டு கதவையெல்லாம் தட்டுவாங்க ரவுடி பசங்க. பயத்தில் லைட் போட்டு தூக்கம் வராமல் நிறைய இரவுகள் இருந்திருக்கேன். 10 நாட்களுக்கு பிறகு தான் கவிதா அம்மா வந்தாங்க. இப்போ வரைக்கும் அதை மாற்ற முடியல. நேற்று கூட எனக்கு சோஃபாவில் தூக்கமே வரலை. நான் பெட்லேயே ஓரமாக படுத்துக்கட்டுமா? இதை கேட்க தான் இவ்வளோ நேரம் தயங்கிட்டு இருந்தியா? ஓகே, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இனி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேட்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு என்று ஆதி கையை நீட்ட
தனது கையை வைத்தாள். இருவரும் பேசிக்கொண்டே ஆதியின் நெஞ்சிலே உறங்கிவிட்டாள். விழியின் மனதில் உள்ள காதலை உணர சிறிது காலம் எடுக்கும் என்று நினைத்து கொண்டே ஆதியும் தூங்கிவிட்டான். விடிந்ததும் இருவரும் அதே நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆதவன் தனது காதலை சாளரங்கள் வழியாக பட்டும் படாமல் அவர்களின் மீது தெளிக்க, விழி தனது இமைகளை பிரித்து விழிக்க ஆதி தூங்கிக் கொண்டிருந்தான். மணி 6:30 பார்த்துவிட்டு, இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா மனதில் நினைத்து கொண்டே குளிக்கச் சென்றாள். அவள் குளித்து முடித்து வெளியில் வர ஆதி பெட்டில் இல்லை, கீழே போயிருப்பான் என்று நினைத்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகாமலே சேலையை கட்டி ஒப்பனைகளை முடித்து கொண்டு கீழே கிச்சனுக்கு சென்றாள். பத்மா 2 கப்பை கொடுத்துவிட்டு, ஆதிக்கும் கொடுத்துடு விழி என்று கூறினாள். ஆதி எங்கே இருக்காங்க அத்தை என்று கேட்டாள். அவன் இன்னும் கீழே வரலையே, ஜிம்ல இருப்பான் என்று சொல்ல, அது எங்கே இருக்கு அத்தை? பத்மா விழியை பார்த்து, இன்னும் நீ இந்த வீட்டை சுற்றி பார்க்கலையாமா என்று கேட்டாள். இல்லை அத்தை என்று தலையாட்டினாள் விழி. அதை பார்த்த பத்மா சிரித்து கொண்டே, ஈவினிங் சீக்கிரம் வாடா, நாம் சுற்றி பார்க்கலாம். உங்கள் ரூமில் ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. ஓ, சூட் ரூம் மாதிரியா என்று விழி கேட்க, ஆமாம், அகரனுக்கும் அதே மாதிரி சூட் ரூம் இருக்கு என்று சொன்னார். கனகா காஃபி கப்பை மாற்றிவிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி 2 கப்பை வைத்துவிட்டு, சூடான காப்பி தான் சின்னையாக்கு பிடிக்கும் என்று சொல்ல விழி ட்ரேயை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். அறைக்கு வந்ததும் சுற்றி பார்த்து, உண்மையாகவே மினி பங்களா மாதிரி தான் இருக்கு என்று நினைத்து கொண்டு பெட்ரூம் பக்கவாட்டில் ஒரு கதவு தெரிய அதை திறந்து உள்ளே எட்டி பார்த்தாள். ஜிம் அறை தென்பட உள்ளே நுழைந்து சுற்றி பார்த்துவிட்டு, ஆதி இல்லாததால் 4 பக்கமும் கண்ணாடி தடுப்பு வைத்த ட்ரெஸ்ஸிங் ரூமை இங்கே இருந்தே பார்க்க அங்கேயும் இல்லை. ஐயோ, இந்த அறையில் தேடவே மணிக்கணக்காகும் போலவே, எங்கே போய் தொலைஞ்சான் என்று பார்வையிட ஒரு பக்கம் முழுவதும் கண்ணாடியால் இருக்க அங்கு சென்றால் ஆட்டோமேட்டிக் டோர் திறந்தது. விழி வெளியே வர பெரிய நீச்சல் குளம் அழகாக ஆதவனின் ஒளி கதிர்களால் மின்னிக் கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் மர பெஞ்ச், டீப்பாய், பக்கத்தில் ட்ரையல் ரூம் போன்ற அறை என மிகவும் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. நீச்சல் குளத்தை ரசித்துவிட்டு பெட்ரூமுக்கு வந்தாள். அப்போதுதான் ஆதி குளித்துவிட்டு வர காப்பியை கப்பில் ஊற்றி ட்ரேயை எடுத்துக்கொண்டு திரும்ப ஆதி அருகில் நின்றான். அதை பார்த்து விழி நெஞ்சில் கை வைக்க, ஆதி என தெரிந்ததும், நீங்க தானா, நான் பயந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு காப்பியை கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து குடித்து கொண்டே தனது செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். விழி, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தீங்க என்று கேட்க, நான் இன்னைக்கு ஜாகிங் போகல, அதனால ஸ்விம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல, நான் அங்கே பார்த்தேனே, நீங்கள் இல்லையே, நீ குளிச்சுட்டு இருக்கும்போது போனேன், ஆனால் வரும்போது நீ என்று இழுக்க விழிகள் 2ம் வெளியில் தெரித்து விடுமாறு விரித்து அதிர்ச்சியாக ஆதியை பார்த்து இல்லை என சொல்லுமாறு தலையசைத்தாள். ஆதி குறும்பாக மனதிற்குள் நினைத்து கொண்டே, நான் ஒன்றும் பார்க்கல. என்னது, அப்போ நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா? அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். ஏய் கூல் டார்லிங், நான் சும்மா தான் சொன்னேன் என்றான். அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேன். ஏண்டா, உன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய ரூம் தேவையா? ஏதோ அனகொண்டா குகை மாதிரி கட்டி வச்சிருக்க என்று கேட்டாள். நீ உண்மையாகவே ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு தான் வந்தியா என்று ஆதி கேட்டான். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.